I'm back with another video. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 18 ரொம்ப நாள் கழிச்சு இந்த மார்னிங் vlog பண்ணுறேன். ஆக்சுவலி நேற்று வந்து காணும் பொங்கல். ஸோ மகாபலிபுரம் வரைக்கும் நாங்கள் போயிருந்தோம். அந்த vlogோட வீடியோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால கொஞ்சம் டிலே ஆகும். மேபி அந்த வீடியோக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கலாம். அதை நான் எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்சி நகர் வரைக்கும் ஒரு அஃபிஷியல் விஷயமாக போயிட்டுருக்கேன். சரி, இன்றைக்கி வந்து குமாரராணி அவங்களோட பேத்தியோட மேரேஜு. ஆக்சுவலி இது வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. கவர் பண்ண முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேன். மேபி இது அப்லோட் பண்ண விடுவாங்களான்னு தெரியல. பட் அங்கே வரைக்கும் நான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நிறைய விஐபிஸ்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு எப்படி இன்வைட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது என்ன விஷயம் ஏதுன்னா அவங்களுக்கு டீட்டெயிலாக வரும் வீடியோஸில் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மி. ஸோ இந்த டைமில் நான் என்னோடய ஸ்டோரிஸ்லாம் சொன்னால் கண்டிப்பாக யாருக்கும் அவ்வளோ ரீச் ஆகாது. ஃபஸ்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணி போயிடுது கைஸ். நேற்று போகும்போது செம்ம வெயில். ஆக்சுவலி நாங்கள் தான் தப்பு பண்ணோம். என் மச்சான் வந்து சீக்கிரமாக போகணுன்னு ஆசைப்பட்டார். 1:30க்கெலாம் போயிட்டோம் மகாபலிபுரம். அங்கே உட்காரவே முடியல. வீட்டுக்குலாம் 4:30க்கே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி நிறைய க்ரௌடு ப்ளஸ் வந்து வெயில். அண்ட் ரிட்டன் வரும்போது 4:30க்கு பனி பெய்கிற மாதிரி இருந்தது. நான் ஆக்சுவலி நான் ரெக்கார்ட் பண்ணலை, ஏன்னா டயர்டில் ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன். வெயிலில் போனால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போது இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஊட்டி வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இண்டிகேட்டர் கூட போடாமல் லெஃப்ட் எடுத்துகிட்டே வரீங்களா பிரதர்? திருவான்மியூர் சிக்னல் வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த இடம் எம்ஆர்சின்றது வந்து ரொம்ப லாங்காக இல்லை கைஸ். ஆக்சுவலி நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் தான். 7:30க்கு வர சொன்னாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. அதுதான் மோட்டோ விலாகர்ஸ்னாலே பஞ்சுவாலிட்டி கொஞ்சம் கம்மி இல்லை. நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அது ஒன்று நடக்கும். ஆச்சு, ஓகே கைஸ், நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அடையாள சிக்னல் கிட்ட வந்தாச்சு கைஸ். மார்னிங் டைம் டிராஃபிக் இருக்காதுன்னு கிளம்புனேன். எஸ், எங்கே பார்த்தீங்க? அப்படி விளாட்ல நீங்கள் வருவீங்க. அப்போ என்னாச்சு நம்ம பெரிய வண்டிக்கு என்னாச்சு? அப்படியா? ஓகே காய்ஸ், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. தலைவர் புல்லட்டு. ஆனால் என்ன இன்னைக்கு எஸ்ஜியில் வந்திருக்காரு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வெட்டிங் vlog.
ஆக்சுவலி குமார் ராணி அவங்களோட பேத்தியோட வெட்டிங் இன்னைக்கு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் லேட்டாக தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி முன்னாடி மாதிரி இல்லை காய்ச்சி என்ன பண்ணுறது, முன்னாடிலாம் கேமரா எடுத்து வ்ளாக் பண்ணான்னு தோணும். இப்போ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஏன்னா ஒரு வேலைப்பாக கண்டென்ட் போடாமல் சும்மா வ்ளாக் பண்ணுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கிளம்பியாச்சு. ஓகே, மேரேஜ் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டேன். அங்கே என்னெல்லாம் வீடியோ எடுக்க முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். பட் ஒரே ப்ராப்ளம்னா வர வழியில் நான் பேசிட்டு வந்தேன், நடுவில் கேமரா வந்து ஆஃப் ஆகிட்டுருக்கு. இந்த கேமரா ஆக்ஷன் கேமரா வச்சா பேட்டரி நிற்க மாட்டேங்குது. ஸோ மேரேஜ் பார்த்திங்கன்னா லீலா பேலஸில் நடந்துச்சு. நாங்கள் செட்டிநாடு ஆடிட்டோரியமில் உட்காந்து மேரேஜ் பார்த்தோம். பார்த்துட்டு கிஃப்ட்டு எங்கள் டீம் சார்பாக கொடுத்துட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ டவுட் என்னென்னா உங்களுக்கு எந்த வ்ளாக் ஃபஸ்ட்டு வரும்ன்றது தான். ஆனால் ஆனந்தம்பல் வ்ளாக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சின்ன ஒரு டெக்னிக்கல் எரர்னால எது ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன்னு தெரில. சரி, பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் லீலா பேலஸ் போகிறது. பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு காரணத்தினால உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, கண்டினியூஸாக பேசக்கூட முடியலங்க. ஏன்னா எப்போ கேமரா ஆஃப் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த கேமரா மாற்றிட்டு அடுத்து வேறு ஏதாவது ஒரு கேமரா வாங்கணும். ஒரு அவசரம் அந்த அம்மாவுக்கு. ஆக்சுவலி ஹேட் திஸ் சென்னை ரோட்ஸுங்க. ஆக்சுவலி இந்த ரெயின் வாட்டருக்காக ட்ரைனேஜ் போட்டாங்க. அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமும் கூட ரோடு இன்னும் சரி பண்ணல. அங்கே இங்கேன்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி அது கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ நான் சொன்னது பாருங்க, ரோடு நடுவு பெரிய பள்ளம். ஸோ இப்போ லைட்டாக தூக்கம் வருது. வண்டி ஓடிட்டு தூங்க முடியாது இல்லையா. இந்த சடனாலாம் பிரேக் அடித்தா நான் எங்கே போய் அடிக்கிறது. ஓகே கைஸ், நல்லா சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்.
ஸோ இன்றைக்கி vlog அவ்வளோதான் guys. நான் வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஸோ ஹோப் எல்லாருமே பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வேலை இருக்கும். ஸோ நான் காணும் பொங்கலோட வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அண்டு ரீசெண்டாக வந்து ராயல் என்ஃபீல்டோட மீட்டியார் சூப்பர் மீட்டியார் 650 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,75,000 அரௌண்ட் 4 lakh சம்திங் வருது. அது ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா நான் கூடிய சீக்கிரம் அதுவும் நான் வந்து ரிவ்யூவில் ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான். So as usual, be safe, ride safe. See you all in my next video guys. Bye.